ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ராமோஜி ஃபிலிம் சிட்டியோட டூர் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ராமோஜி ஃபிலிம் சிட்டி வந்துட்டு மொத்தமாக 2000 ஏக்கரில் கட்டியிருக்காங்க. இந்த ராமோஜி ஃபிலிம் சிட்டியோட ஓனர் பேர் வந்துட்டு ராமோஜி ராவ். இந்த ராமோஜி ஃபிலிம் சிட்டி வந்துட்டு ஹைதராபாத்தில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த ராமோஜி ஃபிலிம் சிட்டியோட ஓனர் இருக்கார்ல, அவர் வந்துட்டு இந்த ராமோஜி ஃபிலிம் சிட்டியை 1995 டிசம்பரில் வாங்கி உடனே 1996 இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையும் ஆரம்பித்து முடிச்சிருக்காரு. இந்த ராமோஜி ஃபிலிம் சிட்டி வாங்கினது, அப்புறம் இந்த உள்ளே இருக்க கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையும் கட்டினது வந்துட்டு 20,000 கோடியில் கட்டியிருக்காங்க. இது உள்ளே உங்களுக்கு ஸ்டேஸ்லாம் இருக்குது. லைக் சித்தாரா, அது வந்துட்டு லக்ஸரி ஸ்டே, அண்ட் தாரா கம்ஃபர்ட் ஸ்டே, அண்ட் சாந்தி நிகேதன் பட்ஜெட் ஸ்டே. இந்த ராமோஜி ஃபிலிம் சிட்டி வந்துட்டு மொத்தமாக ஒரு வருஷத்துக்கு 1.5 மில்லியன் விசிட்டர்ஸ் வராங்க. இந்த ராமோஜி ஃபிலிம் சிட்டிக்குள்ளே தான் பாகுபலியோட படமே எடுத்திருக்காங்க. நாங்கள் டூர் புக் பண்ணனால அங்கேயும் கூப்பிட்டு போயிருந்தாங்க. இப்போ நீங்கள் ஒரு விண்டேஜ் பஸ் மாதிரி ஒரு பஸ்ஸு பார்த்தீங்களா, அந்த பஸ்ஸெல்லாம் எங்கேயும் கூப்பிட்டு போயிருந்தாங்க. இதுதான் இந்த பாகுபலி செட்டு. அந்த சைட்லேயும் அங்கே வேறு ஏதோ செட் இருந்துச்சு அங்கே. இப்போ நம்ம அந்த பாகுபலி செட்டுக்குள்ளே நுழையிறோம். இது மெயின் என்ட்ரன்ஸ் இல்லை. அங்கே சீன் அந்த பாகுபலி படத்தில் சீன் ஃபோட்டோலாம் இங்கே போட்டிருந்தாங்க. அப்படியே சைடில் இங்கே பாருங்களேன். இது எல்லாமே பாகுபலி படத்தில் வர சீனு. அப்புறம் இந்த பாகுபலி படம் எதுவும் எப்படி அந்த செட்டு போட்டால் எப்படி அந்த செட்டு இருந்துச்சுன்ட்டு ஒரு மினியேச்சர் மாதிரி வச்சுருந்தாங்க. நான் சொன்னேன்ல, இதுதான் அந்த மெயின் என்ட்ரன்ஸ். இது உள்ளனா அந்த நிறையா மொத்த படமுமே இது உள்ளனா எடுத்திருக்காங்க. சீனுன்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி யானையில் தானே பாகுபலி அவன் ஏறுவான். அதுவும் அந்த மாதிரி யானை இங்கே க்ரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க. இங்கே இருக்க எல்லாமே செட்டு தான். இது உள்ள வந்துட்டு ஜெயிலில் மாதிரிலாம் இது பண்ணியிருக்காங்க. ஜெயிலோட செட்டுலாம் இருந்துச்சு. இது உள்ளனா ஜெயிலர்லாம் எடுத்திருக்காங்க. அண்ட் இங்கே பாருங்களா, அந்த ஜெயில் கான்செப்ட், இந்த கைங்கெல்லாம் உள்ளே இருக்க மாதிரிலாம் வச்சுருக்காங்க. இங்கிட்டும் அப்படிலாம் இருக்குது. ரெண்டு சைடுமே சேமாடா இருக்குது. தட் ஜெயிலில் அடைச்சி வச்சுருக்கவங்க. பாருங்களேன், எல்லாமே ஜெயில் செட்டப். அவ்வளோதான். இப்போ நம்ம ஜெயிலை விட்டு வெளில வந்துட்டோம். அந்த பாகுபலி படத்தில் வந்துட்டு நீங்கள் ஒரு சீன் பார்த்துருப்பீங்களா, அந்த வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி இருக்கும். அதில் கூட ஹீரோ ஏறுவார்ல, அது வந்துட்டு இங்கே இந்த ஒரு பில்டிங் தெரியுதுல, அந்த பில்டிங்குள்ளே தான் செட்டு போட்டு எடுத்துருக்காங்க. நம்மளால ஆனால் நம்பவே முடியல அது செட்டு போட்டு தான் எடுத்துருக்குன்ட்டு. அப்புறம் இந்த பில்டிங்குள்ளேயே தான் அந்த சொல்கிறியா மாமா அந்த பாட்டு, அப்புறம் புஷ்பா 2 லாஸ்ட்டு கிளைமேக்ஸ் ஃபைட் சீனு எல்லாமே இந்த பில்டிங்குள்ளே தான் செட்டு போட்டு எடுத்திருக்காங்க. ஆஸ் பர் டேரக்டர்ஸ் சாய்ஸில் ஒரு பில்டிங் வரும். அதில் வந்துட்டு பகவத்கீதை அப்படின்ற படம் எடுத்திருக்காங்க. அது உள்ள நான் சொன்னேன்ல, அந்த பகவத்கீதை அந்த படம், அந்த படத்தோட செட்டு தான் இது. இதில் நாங்கள் அடுத்து போன இடம் ராமோஜி மூவி மேஜிக். இதில் வந்துட்டு நிறையா ஷோஸ் இருந்துச்சு. அதில் ஒரு ஷோவோட எங்களால் வீடியோ எடுக்க முடிஞ்சிச்சு. அந்த ஷோவோட பேர் தான் வந்துட்டு லைட்ஸ் கேமரா ஆக்ஷன். இதுதான் நான் சொன்ன அந்த ஷோ, லைட்ஸ் கேமரா ஆக்ஷன்.
பாய்.